ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து வேப்பம்பூ. வேப்பம்பூ பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த பூவை தான் இப்போ நான் காய வச்சு லைட்டாக வானிலையில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வரும் நமக்கு. ஸோ போடும்பொழுது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புடி எடுத்து தான் நம்ம போட்டு காரக்குழம்புக்கோ ரசத்துக்கோ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த சீசன் வந்து ஃபுல்லாக வந்து சம்மர் சீசன். ஸோ இந்த சம்மர் சீசனில் வந்து நிறைய பூ பூக்கும். அதை மாதிரி வேப்ப மரத்துலேயும் நிறைய பூ பூக்கும். நம்ம வீட்டில் வேப்ப மரம் இருந்தாலோ இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் வேப்ப மரம் இருந்தாலோ நம்ம வந்து கீழே வந்து ஒரு பேப்பரையோ ஒரு துணியை போட்டோம்னா அந்த வேப்ப மரத்துலேருந்து அந்த பூ வந்து தானாக உதிர்ந்துடும். ஸோ அதை வந்து எடுத்து நம்ம வந்து பதப்படுத்தி அதில் இருக்க தூசி தும்மெல்லாம் எடுத்துகிட்டு அதை காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிறது தான் இப்போ இருக்க அந்த வேப்பம்பூ. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த உடனே நம்ம வந்து அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுத்து. ஸோ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை கடுகு சேர்க்க வேணாம், கொஞ்சம் வெந்தயம். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து இதில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு. ஸோ பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம இப்படி வதக்கி விடலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நம்ம இப்படி வதக்கி விடலாம். நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், வெங்காயம் வந்து சட்டுன்னு வதங்கணும்னா நம்ம வந்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டால் வெங்காயம் வந்து உடனே சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். இப்போ கொஞ்சம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்ப நம்ம நல்லா வதக்கி விடலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் முக்கியமான அந்த வேப்பம் பூவை இப்போ சேர்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் பூவை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இந்த எண்ணெயிலேயே வந்து இது நல்லா இப்படி வதங்கட்டும். நல்லா மணமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கூட கிடைக்கும் இந்த வேப்பம் பூ. நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு போடுவாங்க காரக்குழம்புக்கு. ஸோ இப்போ நம்ம வேப்பப்பூ போட்டிருக்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம்னா அந்த ஃப்ளேவரே மாறிடும். அதனால் இஞ்சி பூண்டுலாம் இதில் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ நானும் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கலை. ஸோ இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடலாம். இப்போ நம்ம மூடி போட்டிருந்தோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருக்கு. நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் நம்ம போட்ட வேப்பம்பூ இது எல்லாம் நல்லா வெந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இது வந்து எப்பவும் போல் வைக்கிற மாதிரி காரக்குழம்பு தண்ணியை வைப்போம், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கலரி விடலாம். ஒரு கலரி விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம்.
வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கார மிளகாய்த்தூள், அதாவது மிளகாய்த்தூள் எல்லா மசாலாவும் சேர்த்தது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. காரம் வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். குழம்பு அப்படியே அமிர்த மாதிரி இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணால் அதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பழைய சாதத்துக்கு, பழைய சாதம் இப்போ நைட்டு வடித்த சாதம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வச்சிட்டோம்னா அந்த பழைய சாதத்தை பிழிஞ்சி நடுவில் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும், சொல்லவே வேண்டாம். சரி, இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி எண்ணெய் மேலே திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து வெறும் இப்போது வேப்பம்பூவில் மட்டும் நம்ம இது மாதிரி செய்யலை. இது வந்து நம்ம வந்து காஞ்ச எல்லா பொருளையும் செய்யலாம். மணத்தக்காளியோட விதை காஞ்சி போயிருக்கு இல்லைங்களா, அதை காய வச்சு ஸோ அதில் செய்யலாம். அதே மாதிரி சுண்டைக்காய் வத்தலில் செய்யலாம், மாங்காய் வத்தலில் செய்யலாம். ஸோ எல்லாம் காஞ்ச வத்தல் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாமே இந்த சம்மர் சீசனில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டா, ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு முறை அப்படி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கும் அது தெரியாது, கசப்பான பொருள் தான் இருந்தாலும் கசப்பு நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கணும். நம்ம உணவில் எப்பவுமே வந்து கசப்பு நம்ம சேர்த்துக்கணும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கசப்பு தெரியாது. ஸோ குழந்தைங்களும் நம்மளோட சாப்பாட்டோடு சேர்ந்து இதை சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.